Hello friends, welcome to Food Queen's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது புடலங்காய் கறி. ஒரு டிஃபரண்டான புடலங்காய் கறி பொட்டுக்கடலையோட சேர்த்து பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது அதுக்கான ingredients. புடலங்காய், ரெட் சில்லி, ஆனியன், garlic, பொட்டுக்கடலை, எண்ணெய், கடுகு, உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள். எப்பவுமே உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இந்த மாதிரி ஸ்லைட்லேயும் கொடுப்பேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுப்பேன். உங்களுக்கு டவுட் இருக்கப்போ செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஹீட் ஆனதும் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் தாளிக்கிறதுக்கு கடுகு வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம வச்சுருக்க ஒரு ஆனியன் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி வதங்கி வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காவை சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. 5 மினிட்ஸில் உங்களுக்கு முடிஞ்சிடும். அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்குங்க. கூட சால்ட் சேர்த்துக்கோங்க. வதங்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை சேர்க்கும் போது கொஞ்சம் இருக்கும். அதனால் 1 or 1 கப் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தண்ணி வேணும் சேர்த்துக்கலாம். தென் இந்த மாதிரி லிட் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுருங்க. சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூளை ஆட் பண்ணிவிடுங்க. ஓரளவு வெந்துருச்சு, ஒரு 90% கிட்ட வெந்துருச்சு. குழம்பு மிளகாத்தூளை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 15-20 பல்லு பூண்டு, அப்புறம் 2 காஞ்ச மிளகா, இதை போட்டு கொஞ்சம் நல்லா பவுடராக ஆக்கிக்கோங்க. ரொம்ப பவுடராக கொஞ்சம் குறைன்னு இருக்கட்டும். ஒரு ரவை பதத்துக்கு அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு பதில் நீங்கள் வேர்க்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கறி குழம்புக்கெலாம் ஈக்குவலாக இருக்கும். பார்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நம்ம பிடிச்சது எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மிளகாத்தூள் எல்லாம் கலந்து இந்த பதத்துக்கு வந்துடுச்சு. இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நீங்கள் இந்த அரைச்சி வச்ச இந்த பவுடரை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். ஏன்னா கட்டி ஆகும் கண்டிப்பாக. இது கிளறும் போது கட்டி ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கட்டியாக ஆச்சுனாக்கா கொஞ்சம் வாட்டர் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ்லேயே நீங்கள் இறக்கிடலாம். இந்த பவுடர் போட்டு 2 மினிட்ஸில். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான புடலங்காய் கறி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலையும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ரொம்ப பிரமாதமான டேஸ்ட்டாக இருக்கும். ரசம், சாம்பார், தயிர் சாதம் எதுக்கு வேணால் கூட எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை Food Queen 360 ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபுட் இமீடியட்டாக வேணும்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனே அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.